இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் CSI இமானுவேல் ஆலயம் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த அருமையான புதிய நாளில் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு நாளை நீர் கூட்டிக் கொடுத்து உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டு ஆராதனையிலே உங்களுடைய தெய்வீக பிரசனம் தங்கியிருக்கும்படிக்காக சொல்லிக்கிறோம். ஆராதனையிலே துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உடைய வழிநடத்துதல் எங்களோடு தங்கியிருந்து வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருநாமத்திற்கு மகிமையாகவும் நாம் அனைவரும் கிறிஸ்தவ பாமாலைகளிலே 17வது பாமாலையை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாடை கோவிலுக்கு போகிறேன். கிறிஸ்தவ பாமாலைகளிலே 15வது பாமாலை. தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறைகளிலே காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் முழுமணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள்
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பாவ அறிக்கை குறித்த திருவசனத்தை கேளுங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை படத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் காத்திருந்தேன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொண்டிருந்தேன். கடவுள் ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைக்கிறார். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நமது பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவ அறிக்கை சபத்தை நாம் அனைவரும் இணைந்து எழுதுவோம். முதலாம் பாவ அறிக்கை சபம். சர்வ வல்லமையும் உங்களுக்குள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் வழிகளை கொண்டோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நினைவுகிறோம். முதல் பரிசுத்தங்களுடைய வாய்ப்பும் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுமை இல்லை, ஆனால் மாறுவே தேவனின் கட்டளையாகிய சுமமாய் மனிதகுல சமாதானத்தின்படியே நிர்வாகங்களுடன் தொடர்பாக எங்களும் தமிழக எங்கள் மேல் பொறுமையாகவும் பாவம் மொத்தம் குறிப்பிடுகளை பேசிக்கொண்டிருந்தோம். மிகவும் இறக்குள்ள பிதாவே, உமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இந்த தேவபக்தியையும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் தமிழுக்கு பேசுகிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்து தேவனே மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல்
அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கிய மகிழ்ச்சி. நற்செய்தி பாடமாக பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-13. மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-13. அவர் அந்நிருவரையும் அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வலிக்கு மையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதான் தங்கியிருங்கள். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே பணிந்த தூசியை உதறிக் கொள்ளுங்கள். நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிறோம். சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவருடைய இறைவாக்குகளை கேட்கும் முன்பாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்களில் மீட்படுமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக சிந்திக்கும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய இதயத்தில் தியானமும் உம்முடைய திருச்சமூகத்தில் என்றும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இப்பேற்பட்ட ஒரு நாளிலே நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் ஒன்று கூடவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை
செய்தியினுடைய தலைப்பு இறைமக்கள் ஆண்டவரின் தூதுவர்கள், பீப்புள் ஆஃப் காட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறைமக்கள் ஆண்டவரின் தூதுவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இவரை தூதுவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, தூதுவர்கள் என்ற தமிழ் சொல்லினுடைய அர்த்தம் எஜமான்கள், எஜமான்கள் சொல்வதை செய்பவர்கள் என்கிற ஆக்கம் தமிழாக்கமாக கொடுக்கப்படுகிறது. எஜமானுக்காக செயல்படுகிறவர்கள். இந்த தூதுவர்கள் என்ற கிறிஸ்தவ மார்க்கத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நாம் இன்றும் ஆண்டவரின் தூதுவர்களாகத்தான் இருக்கிறோம். எவ்வாறு ஆண்டவரின் தூதுவர்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது, ஆண்டவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக காணப்படுகிறோம், ஆண்டவரால் நடத்தப்படக்கூடிய மக்களாக காணப்படுகிறோம், ஆண்டவர் வாசம் செய்யக்கூடிய மக்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த 3 காரியங்களும் நம் வாழ்விலே, நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற பொழுது நாம் ஆண்டவரின் இறை தூதுவர்களாக காணப்படுகிறோம். இந்த வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலிருந்து நாம் இந்த நாளினுடைய இந்த தலைப்பை நாம் சிந்திக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்த யோசுவா எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரை, மோசேக்கு பிற்பாடு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் தலைவராக. ஆண்டவரின் இறை தூதுவராக மோசே இருந்தார். தேவனோடு வாழ்ந்து, தேவனை முகமுகமாய் தரிசித்து, தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்ட முதல் மனிதராக யோசுவா காணப்பட்டார். ஆண்டவர் மோசேயை கானான் தேசத்திலே வழி நடத்துவதற்கு முன்பாக மோசேயினுடைய வாழ்க்கை அந்த இடத்திலே நிறைவு பெறுகிறது. அதற்கு பிற்பாடு மோசேயினுடைய காரியத்தை எடுத்து நடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவாவை ஆண்டவரின் தூதுவராக மோசேக்கு பிற்பாடு தெரிந்து கொள்கிறார். யோசுவாவுக்கு இருந்த அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பாக காணப்பட்டது? ஏன் அநேக மக்கள் மத்தியிலே யோசுவாவை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, உண்மையான இறை தூதுவராக ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொள்கிறார். மோசேக்கு இருந்த ஈடுபாடு, ஆண்டவரோடு கொண்ட ஈடுபாட்டை முழுவதுமாக இருந்து பின்பற்றி அதை கண்டு அதை உணர்ந்து கொண்ட மனிதன் தான் யோசுவா. அநேக மக்கள் இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்களிலே எத்தனை பேர்கள் இருந்தாலும், அதிலே யோசுவாவினுடைய சுபாவமானது தனித்துவம் வாய்ந்த ஒரு சுபாவமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் எத்தனையோ கோடி கிறிஸ்தவ மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் எத்தனையோ கோடி கிறிஸ்தவ மக்கள் உண்டு. ஆனாலும் யோசுவாவினுடைய சுபாவமானது ஆண்டவரின் திருப்பணியை மோசேக்கு பிற்பாடு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக காணப்பட்டது. அவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக யோசுவா காணப்பட்டார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த தனித்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு தூதுவராக அழைத்து செல்லும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பொழுது, யோசுவா எந்த நிலையிலே காணப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோமானால், அனுதினமும் மோசே எவ்வாறு ஆண்டவரோடு சஞ்சரித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சொல்கின்ற காரியத்தை எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு தூதுவராக காணப்பட்டாரோ, அதே தான் யோசுவாவினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. மோசே என்னென்ன காரியம் செய்கிறார், ஆண்டவரோடு எவ்வாறு சஞ்சரிக்கிறார், ஆண்டவர் சொல்கிறது எவ்வாறாக செயல்படுத்துகிறார் என்ற எல்லா நிலைகளிலும் மோசையோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கண்காணித்து அதை வாழ்ந்து அவரோடு கூட வாழ்ந்த மனிதர் தான் யோசுவா. பல்வேறு இளைஞர்கள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், அதன் மத்தியிலும் இஸ்ரவேல் மக்கள் முன்முடித்து வாழ்ந்த அந்த சமயத்திலும் எவ்வாறாக அந்த சூழ்நிலைகளை மோசே கையாண்டார் என்று அனுதினமும் அவரோடு கூட இருந்து பழகிய மனிதர் தான் யோசுவா. அதனால்தான் அந்த எல்லா பக்குவப்பட்ட நிலைகளிலும் மோசேக்கு அடுத்து யோசுவாவை ஆண்டவர் தம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்
பொழுது யோசுவாவுக்கு எந்த ஒரு ஈடுபாடும், உலக பிரகாரமான எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. மோசே, ஆண்டவர், இஸ்ரவேல் மக்கள், இந்த மூன்றும் தான் முக்கிய குறிக்கோளாக காணப்பட்டது. ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்கிறார்? மோசே எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிறார்? ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு இறை தூதுவராக எப்படி மோசே செயல்பட்டாரோ அதே போலத்தான் ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் மோசேக்கு பிற்பாடு யோசுவா செயல்படக்கூடியவராக காணப்பட்டார். தனக்கென்று எந்த ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையும் வாழாதபடிக்கு ஆண்டவரின் இறை தூதுவராக அர்ப்பணிக்கப்பட்ட யோசுவா தனக்காக எதையும் சுயநலமாய் சிந்திக்காதபடிக்கு இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதை செயல்படுத்த வேண்டும், நான் மட்டும் செல்ல வேண்டும் என்கிற நிலை இல்லாதபடிக்கு எல்லா நிலைகளிலும் இஸ்ரவேல் மக்களுக்காக உண்மையாய் செயல்படுகின்ற ஒரு தலைவராகத்தான் யோசுவா செயல்பட்டார். அதை தான் நாம் பார்க்கிறோம். அதே தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நமக்காக சுயமாய் எதையும் வாழாதபடிக்கு, சுயநலமாய் வாழ்க்கை வாழாதபடிக்கு யோசுவாவை போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தப்பட வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஒரு நல்ல தலைவராக எழும்ப வேண்டும் என்று எந்த நிலையிலும் யோசுவா தயாராக இருந்தார். மோசேயினுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிற பொழுது, ஆண்டவரால் அவர் அழைக்கப்பட்ட பொழுது, அழைத்துக் கொள்ளப்பட்ட பிறகு யோசுவா தலைமைத்துவத்தை ஏற்கின்றார். அந்த தலைமைத்துவமானது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. ஆண்டவர் அதைத்தான் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தமாக 1ஆம் அதிகாரத்திலே கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். நமக்கு ஒருவேளை ஆண்டவரும் அப்பேற்பட்ட ஒரு இறை வார்த்தையை நமக்கு இன்றைய நாளிலே கொடுக்கிறார். ஆண்டவரின் திருத்தூதுவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நாமும் நமக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நமக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி, அதற்கு காரணம் என்ன? உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை யோசுவா வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்ள வேண்டுமானால், யோசுவாவை போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த ஒரு உலகத்தின் ஈடுபாடுகளும் இல்லாதபடிக்கு, உலக ஆசாபாசங்களுக்கு ஈடு கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது, ஆண்டவரின் திருத்தூது உண்மையான திருத்தூதுவர்களாக வாழ்கிற பொழுது, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். வாசிக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடத்திலே மார்க் எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 to 13 வரை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை பார்க்கிற பொழுது, வலிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களை ஆண்டவர் அவர்களை அழைத்து 7வது வசனத்திலே அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய உண்மையான திருத்தூதுவர்களாக, இறை தூதுவர்களாக அவர்களை மாற்றுகின்றார். 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல அந்த அழைப்பு. இன்றைக்கு இறை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் அதே ஆண்டவர் அழைப்பை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அசுத்தாவிகளை துரத்துவது மாத்திரமல்ல நம்முடைய பணி, ஆண்டவருடைய இறைப்பணியை செய்வதும் அது மெய்யான ஒரு திருத்தூதுவரின் பணியாக காணப்படும். அந்த அழைப்பை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கின்றார். அதற்கு அடுத்த வசனத்திலே பார்க்கிற பொழுது, வலிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். சுயநலமாய் எந்த நேரத்திலும் செயல்படாதபடிக்கு, சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு, நமக்கு எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். அதே கட்டளை இன்றைய ஆண்டவர் நமக்கும் கொடுக்கின்றார். வலிக்கு பையையாகிலும்
நமக்கு தேவையான பொருளை நாம் சம்பாதித்துக் கொண்டே இருக்காதபடிக்கு, அந்த பையிலே எதையும் போட்டு விடாதபடிக்கு, எந்த பையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். அப்பத்தை ஆகிலும் நமக்கு தேவையான உணவை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டே நாம் இல்லாதபடிக்கு, அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் அனுதின வாழ்வை வழிநடத்துவதற்கு ஏற்ற பணம் காசை நோக்கி நாம் நம்மளுடைய சிந்தனையை செலுத்தாதபடிக்கு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போங்கள். இந்த தடி என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆளிகையை குறிக்கிறது. இன்றைக்கு ஆடுகளை மேய்க்கின்ற மேற்படத்திலே ஒரு தடி இருக்கும். ஒரு எதற்கு அந்த தடி என்று சொல்லி பார்க்கிற பொழுது, விலங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்க ஏதாவது ஒரு மரத்திலே ஆகாரம் அந்த விலங்குகளுக்கு ஆடுகளுக்கு கிடைக்கின்ற பொழுது அது படிக்க இயலாத ஒரு தூரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தடியை வைத்துக் கொண்டு அதை படித்து அந்த மேய்ப்பர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலை தான். இன்றைக்கு அந்த தடியை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள். மற்றவர்களுக்கு ஆடுகளுக்கு போஷிக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பதற்கு அந்த தடி அவசியம். அதே போலதான் இன்றைக்கு அந்த தடியை மாத்திரம் மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகளை மாத்திரமே நீங்கள் சுமந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வழிக்கு பையையாகிலும் காசையாகிலும் அப்பத்தையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று ஆண்டவருடைய தூதர் ஆண்டவருடைய சீஷனுக்கு கொடுக்கின்றார். அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கின்றார். நீங்கள் உங்களுக்கென்று எதையும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் உண்மையான இறை மக்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஆண்டவர் திருத்தூதுவர்களாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாமும் அப்பேற்பட்ட அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சுயநலமாய் எதையும் நாம் சிந்திக்காதபடிக்கு, நாம் செல்லுகிற பொழுது எதை நோக்கியும் நம்மளுடைய சிந்தனை இல்லாதபடிக்கு, ஒருவேளை இந்த அடுத்த வேலை உணவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு எனக்கு பணம் அவசியமே, அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி உலக பிரகாரமான சிந்தனையிலே நாம் கடந்து செல்லாதபடிக்கு, வழிக்கு எதையும் நாம் எடுத்து செல்லாதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரமே எடுத்து செல்லுகிற பொழுது அது மற்றவர்களுக்கு ஆவிக்கேற்ற நிலையிலே ஒரு மன்னாவாக இருந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். வழியிலே நீங்கள் எதையும் எடுத்து செல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க பயன்படக்கூடிய தடியை மாத்திரம் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக 9வது வசனத்திலே பார்க்கிறது, பாதரட்சிகளை போட்டுக் கொள்ளவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வழியிலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்களுடைய கால்நடைகளை நீங்கள் நேராக நடத்துவதற்கு உங்கள் கால்களுக்கு பாதரட்சிகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு பாதுகாப்பு. வழியிலே செல்கிற பொழுது எந்த ஒரு காலிலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு அந்த பாதரட்சி உங்களுக்கு பாதுகாப்பாக மாத்திரமே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். 2 அங்கிகள் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சின பொருள் உங்களுக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார். உண்மையான இறை தூதுவர்கள், உண்மையாய் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் கொடுக்கின்றார். நமக்கென்று எதையும் சுயநலமாய் வைத்துக் கொள்ளாதபடிக்கு 2 அங்கிகள் இருந்தால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்க கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். உண்மையான சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுதுதான் அப்பேற்பட்ட உண்மையான ஆண்டவருடைய திருத்தூதுவர்களாக நாம் வாழ முடியும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் அனுதின வாழ்க்கையிலே நாமும் எத்தனையோ நேரங்களிலே நாமும் சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட திருத்தூதுவர்களாகிய இன்றைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்ட நாம் உலக பிரகாரமான எந்த காரியத்திலும் நம்மளுடைய சிந்தனையை செலுத்தாதபடிக்கு, ஒருவேளை உணவோ பணமோ செல்வமோ பொருளோ எதையும் நீங்கள் வழியிலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். காரணம் என்ன? அதனுடைய சிந்தனை உங்களுக்கு வர வேண்டாம். அடுத்த வேளை ஆகாரத்திற்கு என்னிடத்திலே அப்பம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எடுத்து செல்கிற பொழுது அந்த அப்பத்தை மாத்திரமே நீங்கள் உங்களுடைய சிந்தனை வந்து கொண்டிருக்கும். ஆண்டவருடைய திருப்பணி உங்களுக்கு அந்த சிந்தனை உங்களுக்கு வராது. ஒருவேளை பசி இருக்கின்ற பொழுது எனக்கு அப்பம் இருக்கிறது, நான் இதை அதை நான் உண்பதற்கு என்னுடைய சரீரம் பலவீனம் அடைகிற பொழுது எனக்கு இந்த அப்பத்தை நான் உண்டு அதை என்னுடைய சரீரத்தை பலப்படுத்தும் என்ற அந்த ஒரு சிந்தனையை நாம் கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பமோ ஆகாரமோ உனக்கு எந்த
அது உண்மையான ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால்தான் நம்மளுடைய சிந்தனை உலக பிரகாரமான காரியத்தை நோக்கி செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய திருப்பணியை மாத்திரமே, ஆண்டவருடைய அழைப்பை மாத்திரமே நாம் நோக்கி செல்லுகிற பொழுதுதான் உண்மையான ஆண்டவருடைய இறை தூதுவர்களாக, திருத்தூதுவர்களாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இறுதியாக நாம் பார்க்கிற பொழுது மார்க் எழுதின நற்செய்தி நூலிலே, அதே நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், உலக பொருள் மீது எதையும் ஆண்டவர் நீங்கள் எதுவும் ஆண்டவருக்கு உலக பொருட்கள் எதுவும் ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்காது. நாம் உலக சம்பாத்தியமோ, உலக பொருளோ, உலக செல்வமோ நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு கடந்து செல்கிற பொழுது அது எதுவும் ஆண்டவரிடத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்காது. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்திருக்கிறோம், ஆண்டவருடைய திருப்பணியை எவ்வாறு நாம் செய்திருக்கிறோம் என்கிற அந்த ஒரு நிலைதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வாழ்கின்றார். எதற்காக? நாம் சுயநலமாய் வாழாதபடிக்கு, மற்றவரோடு பகிர்ந்தளித்து, மற்றவரை நாம் நேசித்து வாழ்கிற பொழுது, ஆண்டவருக்காக உண்மையான திருத்தூதுவர்களாக வாழ்கிற பொழுதுதான் அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கிறார். நாம் ஆண்டவருடைய திரு ஊழியத்திலே ஆண்டவருடைய பார்க்கிற பொழுது எத்தனையோ நேரங்களிலே ஆண்டவருடைய திருப்பணியை அவர் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய மக்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் ஆண்டவரிடம் வந்த அனைத்து மக்களுமே மன மகிழ்ச்சியோடு கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு மனிதனை தவிர நாம் வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? உலக செல்வமோ, உலக பொருளோ, உலக ஆடம்பரமோ எதுவும் என்னை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காது. ஆண்டவருக்காக நான் செய்கிற ஊழியம் மாத்திரமே அது உண்மையான ஊழியமாக காணப்படுமானால் அதுவே தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். மிகுந்த ஆஸ்தியுடைய செல்வந்தன் ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற பொழுது அவன் துக்க முகத்தோட கடந்து சென்றான் என்று சொல்லுவோம் பார்க்கிறோம். நாமும் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வா என்று அர்த்தம் அல்ல. அவனுடைய சிந்தனை எல்லாமே உலக பிரகாரமான செல்வத்தின் மீது, உலக பிரகாரமான பொருளின் மீது மாத்திரமே காணப்பட்டது. நாமும் அப்பேற்பட்ட சிந்தனை உடைய மக்களாக இருப்போமானால் நாமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்மளுடைய சிந்தனை ஆண்டவரை நோக்கி மாத்திரமே இருக்குங்கிற பொழுது உண்மையான திருத்தூதுவர்களாக, உண்மையான ஆண்டவருடைய இடைமக்களாக வாழ்வோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தோடு, அப்பேற்பட்ட அர்ப்பணிப்போடு இன்றைக்கு நாம் வாழ்கிற பொழுது, ஆண்டவரே, உலக பிரகாரமான செல்வமோ பொருளோ எதுவும் என்னை உங்களுடைய திரு சமூகத்திலே நினைக்காது. நீர் என்னை அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பு உண்மையாக காணப்படுகிற பொழுது உலக பிரகாரமான ஆசைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து உமக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பு மாத்திரமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும். அதுதான் ஆண்டவருடைய உண்மையான திருத்தூதுவர்களாக அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்போடு நாம் வாழ்வோம், செயல்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நாம் இணைந்து வாழ்வோம். கண்களினுடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்திலே எங்களையும் ஆண்டவருடைய திருத்தூதுவர்களாக அழைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த திருத்தூதுவர்களாக நீர் அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையுள்ள மக்களாக காணப்படவும், அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு, அதன் மீது எங்களுடைய ஆசையோ எங்களுடைய எண்ணமோ இல்லாதபடிக்கு, ஆண்டவரே, அது எங்களுக்கு நித்திய ஜீவனை தராது என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு கர்த்தாவே நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியை காணப்பட உலக பிரகாரமான செல்வம், மேன்மை எதுவும் எங்களுக்கு பெரிதல்ல. உம்முடைய ராஜ்யத்திலே வருவது மாத்திரமே எங்களுடைய நோக்கமாய் காணப்பட, அதுவே உண்மையான திருத்தூதுவனுடைய பணி என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த பணியை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த இறைவார்த்தைகளை கேட்ட அனைத்து மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, இறை வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்களாய் மாத்திரமல்ல, அது
எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்து அதன்படி வாழக்கூடிய மக்களாகவும் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி அருளும். எங்களை உங்களுடைய திருசமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். அடிமையரசர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை விசுவாசிக்கிறேன். அவருடைய உரையாடலே நம்மை ஆராய்ந்து விசுவாசிக்கிறேன். அவர் சச்சமானாலே நம்முடைய அடுத்து இருக்கிறதா ஒன்று கிராமத்தின் காலத்தில் பாடுபட்டு செல்வராயிருந்து மற்ற அரக்கமனப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். மூன்றாம் நாள் மருத்துவருந்து எழுந்திருந்தார். நாம் அமர்வோம். அமர்ந்த நிலையிலே கண்களை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான இந்த பரிசுத்தமான நாளில் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களுடைய இறைவார்த்தைகளை கேட்டு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய திருப்பியும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சொல்கிறோம். நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல 1 10 60 100 பலனை நீர் தந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் சொல்கிறோம். கர்த்தருடைய கரம் எல்லா மக்கள் மேலும் தங்கி இருக்கும்படிக்காக செபிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் உங்களுடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் வழிநடத்தும். தேசத்திலே காணப்படுகிற எல்லா பாவங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்துக் போடும். எந்தெந்த காரியங்கள் உண்மை துக்கப்படுத்துகிறதோ, எந்தெந்த காரியங்கள் உண்மை வேதனைப்படுத்துகிறதோ, எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருந்து செயல்பட வேண்டுமாய் சொல்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் தேசத்தின் மீது ஆளுகை செய்து உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் நடக்காதபடிக்கு தேசத்திலே ஒரு சமாதானத்தையும் தேசத்திலே ஒரு ஒற்றுமையும் கர்த்தர் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி செயல்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளக்கூடிய மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நல்ல ஞானத்தை கொடும். எங்கள் பிரதமர், ஜனாதிபதி, அரசாங்கத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து அரசாங்க மக்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்களாய் நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இணைந்து செயல்படட்டும். எங்கள் தேசத்திலே யாரெல்லாம் பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் கர்த்தாவே வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உணவு கிடைக்காமல் இருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் கர்த்தாவே நீரே ஆகாரம் கொடுக்கிற தேவன். அன்று எலியாவை காகத்தின் மூலமாக போஷித்த தேவன், அதே தேவன் இன்றைக்கும் யாரெல்லாம் கர்த்தாவே உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் உணவை கர்த்தர் நீர் கொடுத்து வழி நடத்தும். உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தாவே நீர் உம்முடைய ஆளுகையினாலே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படிக்காக சொல்லிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏழை மக்களை கண்ணோக்கி பார்த்து ஏழை மக்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட ஏழை மக்கள் அனைவர் மேலும் உங்களுடைய கரம் இருந்து செயல்பட வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு நோய்களோடு இருக்கிறார்களோ அனைத்து மக்களுடைய பலவீனங்கள் வியாதிகள் நோய்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்ளும். நல்ல சுகபலத்தை தந்து வழி நடத்தும். குறிப்பாக எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். நாளுக்கு நாள் இதனுடைய பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டு வருவதை கர்த்தர் அறிந்திருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய கரம் இறங்கி எங்கள் தேசத்தின் மீது செயல்பட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் பரிபூர்ணமாய் அழிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். உங்களுடைய கரம் இறங்கி செயல்படட்டும். இதற்கு கர்த்தாவை காரணமாய் இருக்கக்கூடிய எங்கள் பாவங்கள், குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த திருச்சமூகத்திலே நாங்கள் அறிக்கை இருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை மன்னித்தருங்கள். இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாய் அழிக்கப்பட்டு எங்கள் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமான நிலையை அடைய தேவனாகிய கர்த்தர் நீர் செயல்பட வேண்டுமாய் சொல்கிறோம். எங்களுடைய திருச்சபையையும் எங்களுடைய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய குடும்பங்கள், திருச்சபையினுடைய விசுவாசிகள் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். திருச்சபையின் மக்களுடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய சமாதானம் இறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம், பாதுகாப்பு இறங்கி செயல்பட வேண்டுமாய் செலுத்துகிறோம். குடும்பங்களிலே உங்களுடைய தெய்வீக சமாதானம் கடந்து வர செலுத்துகிறோம். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்தியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம் காணப்பட செலுத்துகிறோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தென்னிந்திய திருச்சபையை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய பிரதமர் பேராயர்
துணை பிரதம பேராயர், ட்ரெஷரர், செக்ரட்டரி அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாங்க. எங்கள் தென்னிந்திய திருச்சபை அனைத்து நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட, தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி செயல்படக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் கட்டளைக்கு தருகிறார்கள். தென்னிந்திய திருச்சபையை பணியாற்றக்கூடிய அனைத்து ஆயர்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி செயல்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆயர்மார்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தருடைய கரம் இறங்கி அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக திருச்சபையிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி உண்மையோடும் உத்தமத்தோடும் உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் செயல்பட கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பேராயர்களும் ஒவ்வொரு திருமண்டலத்தினுடைய பேராயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருமண்டலங்களும் தேவநாம மகிமைக்கென உண்மையோடும் உத்தமமாய் செயல்பட கர்த்தர் இறங்கி ஒவ்வொரு திருமண்டலங்கள் மீதும் உங்களுடைய தெய்வீக சமாதானம் கடந்து வர சொல்கிறோம். ஆசீர்வதியும். திருமண்டலங்களை வழிநடத்த வேண்டிய ஞானத்தை ஒவ்வொரு பேராயர்களுக்கும் நீர் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறாங்க. குறிப்பாக எங்களுடைய கோவை திருமண்டலத்தை உங்களுடைய திருசமூகத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய பேராயரை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவரை உடைய ஆளுகையின் கீழாக கர்த்தாவே கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவரை பலப்படுத்துவீராக. ஊழியத்திலே அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கருத்து இருக்கட்டும். ஆண்டவரே, அவருக்கு வேண்டிய நல்ல சரீர சுக பலஜீவனை தருவீராக. அவர்கள் மூலமாக எங்களுடைய திருமண்டலம் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியடைய கிருபை தாரும். எங்கள் திருமண்டலம் ஆவிக்கேற்ற நிலைகளிலே அவர்கள் மூலமாக தரிசனங்களை பெற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் வளர, ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற கர்த்தர் வழிநடத்தி தருவீராக. எங்கள் திருமண்டலத்திலே நடக்கின்ற அனைத்து ஊழியங்களிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, பெண்கள் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், குழந்தை ஊழியங்கள், இன்னும் மருத்துவ ஊழியங்கள், குறிப்பாக டிடிஎம் மிஷனரி ஊழியங்களுக்காக நாம் செலுத்துகிறோம். அனைத்து ஊழியங்கள் மீதும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அனைத்து ஊழியங்கள் மூலமாக எங்கள் திருமண்டலம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியர்கள் எல்லாவற்றையும் எடுத்து நடத்துவதற்கேற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொரு ஊழியர்களிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். எங்கள் திருமண்டலத்தை பணியாற்றக்கூடிய அனைத்து ஆயர்களையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எடுத்து வல்லமையை பயன்படுத்தும். ஒவ்வொரு ஆயர்களும் உங்களுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இறை மக்களை நல்ல முறையிலே ஆவிக்கேற்ற நிலையிலே வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆயிரம் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, நல்ல சரீர சுகங்களை செய்வதோடு உங்களுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய கிருபை தாரும். எங்கள் திருமண்டலத்திலே சமாதானமும், எங்கள் திருமண்டலத்திலே உங்களுடைய தெய்வீக பிரசனமும் கடந்து வர செய்கிறோம். எல்லா நிலைகளிலும் எங்கள் திருமண்டலம் உயர்த்தப்பட உங்களுடைய திருசமூகத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இன்னும் யாரெல்லாம் உங்களுடைய இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அனைத்து மக்கள் மீதும் உங்களுடைய திரு சமூகம் கடந்து வர சொல்கிறோம். இந்த காணொலி காட்சியின் மூலமாக காண்கிற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார்கள். திரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. நல்ல முறையிலே படித்து எதிர்காலங்களிலே உங்களுக்கு சாட்சிய மக்களாக இருந்த கிருபைத்தாரும். பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய திருசமூகத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய இறைப்பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கைது செய்யக்கூடிய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்ப்பு செய்யும். உங்களுடைய தெய்வீக பிரசனம் அவர்களுடைய கலந்து செலுத்தும். இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்தினால் யாரும் உங்களுடைய பிள்ளைகள் யாரும் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு உங்களுடைய பாதுகாப்பை நானே வழிநடத்தி தர வேண்டும் ஆட்சிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ள வழிநடத்தும். இந்த ஆராதனையை முழுவதும் உங்களுடைய தெய்வீக பிரசனம் இன்று வழிநடத்துவதற்காக நாம் செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும். நீரே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மீண்டுமாக இந்த அறிக்கையிலே நாங்கள் சந்திக்கும் வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் பாதுகாப்பு அனைத்து மக்களோடும் தங்கி வழிநடத்துவதற்காக செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இந்த திருசமூகத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். மீன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை தாங்கி இருக்கிறோம். நல்லதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற மக்களோடும் காணொலி காட்சி மூலமாக காண்கிற அனைத்து மக்களோடும் அவருடைய தேவைகளோடும் எதிர்காலங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.